ஹாய், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரொம்ப எளிமையான முறையில் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். புதினா நல்லா க்ளீன் பண்ணி தேவையான அளவு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு தேங்காய் ரொம்ப ரொம்ப பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தேங்காய், தேவையான அளவு புதினா, அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய். என்கிட்ட பச்சை மிளகாய் இருக்குது, அதனால் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 பல்லு பூண்டு, சின்ன சைஸ் புளி இந்த அளவுக்கு. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் 1 by 1 நம்ம வணக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வடைச்சட்டியை வச்சாச்சு. கொஞ்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றட்டும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ 2 பல்லு பூண்டு போட்டுடலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு பச்சையாக சாப்பிடும்போது சில பேர்த்துக்கு ஒத்துக்காது, வயிற்றில் புண்ணாயிடும். அதனால் எண்ணெயில் நல்லா பூண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பச்சை மிளகாய் உள்ளே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் புதினா உள்ளே போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா எல்லா கீரையெல்லாம் தீஞ்சிடும். நல்லா இப்படி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. புளியும் தேங்காயும் நம்ம வணக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம அப்படியே சட்னியில் போட்டு பச்சையாகவே அரைச்சிடலாம். அவ்வளோதான். 2 நிமிஷம் போல் இப்படி விட்டோம்னா ரொம்ப வேகமாக வணங்கிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வணங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ நம்ம தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அடுத்தது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம வணக்கி வச்சுருக்கிற புதினா, பச்சை மிளகாய் இந்த 2யும் கூட கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சூடாறினதும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம வணக்கி வச்சுருக்கிறது தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அதை அரைக்க போகிறோம். ஜாரை க்ளோஸ் பண்ணியாச்சு. அரைக்கும்போது தண்ணி அதிகம் சேர்த்த வேண்டாம். லைட்டாக கொஞ்சமாக விட்டு, தண்ணி கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா எங்கேயுமே எதுவும் அரையாமல் இல்லை. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான புதினா சட்னி தயார். இதை தாளித்து விடணும்னு நினைக்கிறவங்க கடுகு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுறலாம். தாளித்து எடுத்து இதில் ஊற்றிக்கலாம்.
இல்லை வேண்டாம் எனக்கு அப்படி பிடிக்கல, கடுகுலாம் பிடிக்கலைன்னா அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப எளிமையான முறை, பிகினர்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.